ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். என்னடா இது வாய்ஸ் புதுசாக இருக்குது, ஆள் புதுசாக இருக்கானேன்னு யோசிக்காதீங்க. ஸோ A² அப்படின்றவர் நம்ம சேனலில் ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த சேனலை ஒரு 90% 99% அவர் டேக் ஓவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாகவே A² தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோட கண்டென்ட் என்ன ஏது அப்படின்றது போக போக நான் சொல்கிறேன். பட் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் இந்த மைக்கும் மொபைலும் சில சொதப்பல்கள் இதுவானதுனால அந்த ஆடியோ வந்து அப்படியே கட்டாயி வருது. நிறைய இரைச்சல் சவுண்டு. அதுவும் இல்லாத நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழித்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் சில டிஸ்டர்பன்ஸ், இந்த யோசித்து பேசுகிறது, உச்சுக்குட்டி பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து ஆடியோவில் நான் சொன்ன மாதிரி மைக்கில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கட்டு விழலாம், நிறைய கட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த கண்டென்ட் என்ன, ஆக்சுவலி இது கண்டென்ட் இல்லை, இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா அது போதும். என்ன வந்து பழைய ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு 2021 ஒரு ஃபேஸ் ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன். அந்த டைமில் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். வாட்ச் ஹவர்ஸும் சரி, வியூவர்ஸ் பேஸும் சரி, ஒரு நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து நம்ம அனிமல் கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருந்தோம். அனிமல் கண்டென்ட்ஸ்லேருந்து அப்படியே ஜானர் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறோம். அதாவது பாப்புலர் கல்ச்சர், டிசி, மார்வல், அனிமேட்டடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வந்து 2021 ஜூன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மித்திக்கல் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் போடுறோம். ஸோ அங்கேருந்து ஒரு ரைஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு டீசெண்டான வியூவர் பேஸ் இருந்தது. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2022 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனல் ஃபாலோ ஆரம்பிக்குது. நம்ம சேனலோட மெயின் கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங், வேர்சஸ், வாட் இஃப், மெயினாக இந்த 3 தான் போடுவோம். அதை தாண்டி எப்பயாச்சும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன், காமிக் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுவோம். மெஜாரிட்டியாக அதாவது என்னோடய பேர் தசரதன், நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம சேனலோட உண்மையான அட்மின்னு. ஸோ நான் வந்து பிகினிங் ஸ்டேஜிலேருந்து என்னென்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன் அது எல்லாத்தையுமே நான் அந்த ஃபேஸ் ரிவீல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதிலே நான் சொல்லிட்டேன் என்னோடய மெத்தடாலஜி என்ன ஏது எப்படிலாம் நான் வந்து அது வரைக்கும் வந்தேன். அந்த 2021 லாக்டவுன் டைமில் அந்த டைம் வரைக்கும் எப்படி நான் வந்து 20 ஆரம்பித்த சேனலு, அந்த 1 இயர் ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்றத நான் அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த என்னோடய மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு நான் வந்து கண்டென்ட்லாம் டெலிவர் பண்ணக்கூடிய ஆள். நம்ம இந்த மாதிரி கேமரா முன்னாடியும் சரி, பிஹைண்ட் தி கேமராவும் சரி, மைக் வச்சு அப்படியே டேரெக்டாக ஒரு கண்டென்ட்டை பேசுகிற டைப் கிடையாது. ஒரு கண்டென்ட்டை நம்ம எடுக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ வர்சஸ் சூப்பர்மேன் வர்சஸ் தோர் எடுக்கிறோம் அப்படின்னா 2 சைடில் இருந்தும் டேட்டாஸை நம்ம ஃபஸ்ட்டு டாப் டு பாட்டம் வந்து எழுதி வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வர்சஸ் வீடியோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படியே மைக் வச்சு டேரெக்டாக பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக ஸ்கிரிப்ட் டேட்டா வச்சு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படியே பழகிருச்சு. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டேரெக்டாக நம்ம பேசும்போது நிறைய டேட்டாஸ்லாம் மிஸ் ஆகும். உதாரணத்துக்கு தோரோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, உண்மையான ஸ்ட்ரென்த் எவ்வளோ, சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, இப்படிலாம் பேசும்போது டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு மைண்டில் அவ்வளோ குயிக்காக நிற்காது. ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து பேசும்போது அது ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பக்காவாக போய் சேரும். நம்ம மைண்டில் ஏனோ தானோன்னு பேசுகிறதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் என்னோட மெயினான ஒரு பாசிட்டிவிட்டியும் அதுவும் சொல்லலாம். ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பரவாயில்ல இவர் அக்யூரேட்டாக பேசுகிறாரு, அட்லீஸ்ட் இவர் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக பேசுகிறாரு அப்படின்றத ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு யூடியூபராக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியூவர் பேஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. சரி, நம்ம வந்து இப்படியே தனிப்பட்ட முறையில் போடக்கூடாது, யாராச்சும் ஒருத்தர் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் அபுன்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூபர், அவர் அந்த டைமில் வந்து ஒரு சின்ன யூடியூபர், அவர் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் என்னோடய சேனலில் வீடியோஸ்க்கு பேசிட்டாங்க, அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணார். அதாவது 2021 நவம்பர் அந்த டைமில்.
ஸோ ஜாயின் பண்ணி நல்லா போட்டுட்டு இருந்தோம். மிக்ஸ்டு கண்டென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருந்தது நம்ம சேனல். அப்படியே அந்த டைமில் 2022 February Marchலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்க ஆரம்பிக்குது. கண்டென்ட்ஸில் வந்து லேக் இருக்கா, என்ன ரீசன்னாலும் தெரியல. நாங்கள் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே, அதாவது லாக்டவுன் டைம்லேருந்தே நான் வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னென்ன கண்டென்ட்டில் வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்குது அப்படின்னு தேடி நம்ம வந்து ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே தான் போட்டுட்டு இருந்தோம். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபால் டவுன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நான் அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் எதனாலன்னு தெரில, ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாங்க நம்ம சேனல்லேருந்து. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, அந்த டைமில் கண்டுபிடிச்சது என்னென்னா, நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் கண்டென்ட் போடக்கூடிய ஆளுங்க. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லிஸ்டிங் வர்சஸ்ஸு வாட் இஃப் கண்டென்ட்டு, அது போக தியரிஸ். அப்பப்போ ஏதாச்சும் ஒரு தியரிஸ் பேசுவோம். மார்வல் தியரி, டிசி தியரி, இந்த மாதிரி தியரிஸ் பேசுவோம். அதை தாண்டி பெருசாக எதுவும் போட மாட்டோம். மித்திக்கல் கண்டென்ட்லாம் போடுவோம். இதுதான் லிஸ்டிங் வர்சஸ் வாட் இஃப் கான்செப்ட். இந்த 3 தான் ரிப்பீட்டடாக ஜானர் மாற்றி போடுவோம். மித்திக்கல் ஒன்று, ஹிஸ்டாரிக்கல் ஒன்று, ஜென்ரல் கண்டென்ட் அப்பப்போ எப்பயாச்சும் ஒன்று போடுவோம். அது போக அனிமல்ஸ் வந்து டோட்டலாக ஜானர் ஷிஃப்ட் ஆனதால அனிமல்ஸ் விட்டுட்டு இன்னொரு சேனல் சேவேஜ் எம்பையர்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் போட ஆரம்பித்தோம். ஸோ இப்படி வந்து கண்டென்ட் உடஞ்சதுனால இந்த சேனல் ஆடியன்ஸ் வந்து பாதி பேர் அனிமல் கண்டென்ட்டை தான் நம்ம சேனல் ஆடியன்ஸ் வந்து பிகினிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த சேனல் பிரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பாதி ஆடியன்ஸ் வந்து அதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இதில் வந்து இப்போ பாப்புலர் கல்ச்சர் போட போகிறோன்னு முடிவாயிருச்சு. அதனால் இதையே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரைமரியாக நம்ம வந்து இந்த பாப்புலர் கல்ச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு மித்திக்கல், ஹிஸ்டாரிக்கல், ஜென்ரல், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் சேவேஜ் பாயிண்ட்லேயும், அனிமல்ஸ் அண்டு அது ரிலேட்டடான பாம்புகள், நாட்டு நாய்கள், இது சம்மந்தப்பட்ட சண்டை சேவல், இதெல்லாம் வந்துட்டு சேவேஜ் எம்பையரில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இப்படி 2 ஆடியன்ஸ் உடஞ்சதுனால சேனல் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக ஆரம்பிச்சுது. இதனால் இது 2 சைட்லேயுமே நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து குறைய ஆரம்பித்தாங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸு. ஸோ இப்போ நான் வந்து நம்ம சேனலில் வந்து எதனால் இது ஃபால் டவுன் ஆகுது, நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதனால் ஃபால் டவுன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரண்ட் சினாரியோ டாபிக்ஸ்லாம் பேசுகிறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து மார்வல் சைடு, டிசி சைடு, ஹாலிவுட் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு மூவி ட்ரெய்லரோ ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததோ அதை நம்ம பேசுறது கிடையாது. பிரேக் டவுன் பண்ணி பேசுறது கிடையாது. ஹிடன் டீட்டெயில்ஸ் போடுறது, அந்த கண்டென்ட் போடுறது கிடையாது. அதே போல் ஆர்ஜின், இப்போ ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர்வர்ஸ் வருது, படம் வருது அப்படின்னா, யார் இந்த காட்ஸிலா, அந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸ்லாம் அது மாதிரிலாம் நம்ம போடுறது கிடையாது. ஸோ இதனால் என்ன ஆச்சு, அது மற்ற சேனல்ஸ் வந்து உதாரணத்துக்கு அந்த டைமில் பீக்கில் இருந்தது, அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பீக்கில் இருந்தது எம்சி தான். அந்த டைமில் வந்து கில்பர்ட் டைம்ஸ் இருந்தார், எம்சி இருந்தாங்க. அது போக வந்து இன்னும் 2-3 நல்ல சேனல்ஸ்லாம் இருந்தாங்க. தமிழ் கிரியேஷன்ஸ்லாம் என்ன கேட்டிங்கன்னா, கிரியேட்டர்ஸ்லேயே, தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிற கிரியேட்டர்ஸ்லேயே தமிழ் கிரியேஷன் வந்து நல்ல ஒரு சேனல். அது லேட்டராக வரேன். ஸோ இந்த சேனல்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. அதில் நானும் கொஞ்சம் இருந்தேன். அப்படியே போய்கிட்டு இருந்தது. நானும் அபுன்றவரும் அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டும் போயிட்டு இருந்தோம். 2022 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஃபால் டவுன் ஆரம்பிக்குது. அதே போல் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிது. ஆட் ரெவன்யூ மட்டும் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு சோர்ஸு. இதை தாண்டி ப்ரொமோஷன் வீடியோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஆட் ரெவன்யூ மட்டும் நம்பி தான் நம்ம சேனல் இயங்கிக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அபுக்கு வந்து பேசி தர வீடியோஸ்க்கு என்ன கமிஷனோ அதை பர்சன்டேஜ் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். அவர் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் என்ன ஆச்சு, என்னால் ப்ரோ கண்டினியூ பண்ண முடியாது ப்ரோ, வேறு ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி, எனக்கு செப்டம்பர் மேரேஜ், ஆகஸ்ட்லேயே அவர் நின்றுட்டார் நம்ம சேனல்லேருந்து பேசுகிறத விட்டுட்டு. சரி, நான் என்னை பற்றி தான் தெரியுமே, நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிற ஆள். இப்போ மேரேஜுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், அது இதுன்னு கமிட்மெண்ட் வந்ததுனால ஸ்கிரிப்ட் எழுத முடியல, சேனலில் பெருசாக வீடியோஸே போட முடியல. இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் நான் வந்து வீடியோஸே போட முடியல. என்னால் ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை போட முடியல. அதுவும் இல்லை தான், எனக்கு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது, நான் சென்னையில் இருக்கேன். என்னோடய மேரேஜ் வந்து வந்தவாசியில், என்னோடய நேட்டிவ் பிளேஸில் நடந்தது. அதனால் அங்கே போயிட்டேன். ஸோ அங்கே வந்து வந்தவாசின்றது டவுனு, அதுக்குள்ளேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து உள்ள டீப் வில்லேஜ். அது அங்கே சுத்தமாக சிக்னலே கிடைக்காது. இதனால் என்ன ஆச்சுன்னா, சரி மேரேஜை முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ராப்பராக சென்னைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் நம்மளோட சேனலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த 2 மாதம் கேப் விட்டுட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. இப்போ நான் 2 மாதம் கேப் விட்டதுனால நம்ம சேனலே டோட்டலாக மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ 2022 நவம்பர் திரும்பி நான் கம்பேக் கொடுத்துட்டு வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அகெயின் வந்து இந்த லிஸ்டிங் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போட ஆரம்பிக்கிறேன். சுத்தமாக வந்து இது இல்லை, சப்போர்ட் இல்லை, ஆடியன்ஸ் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதாவது ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆடியன்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பரவாயில்ல ப்ரோ வந்துட்டிங்க திரும்பி போடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி நம்ம வந்து இருக்கிற ஆடியன்ஸ்க்காக நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமே கண்டென்ட்டு டிசி மார்வலை தாண்டி அனிமே கார்ட்டூன் அது இதுன்னு என்னென்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து தொடர்ச்சியாக போட ஆரம்பித்தேன். பட்டு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ரெகுலராக வந்து அட்லீஸ்ட் 1 மில்லியன் போயிடும், 1 மில்லியன் வியூஸ் வந்து மந்த்லி போயிடும். ரொம்ப டவுன் ஆகி 7 lakhs 8 lakhs இந்த ரேஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. சரி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின சேனல் இந்த மாதிரி ஆகுது. எனக்கு அதுவும் இல்லாத நான் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம சேனலோட ரெவன்யூ வச்சு மட்டும்தான் இதுதான் என்னோட ப்ரொஃபஷனாக ஆக்கிக்கிட்டு நான் வந்து ஃபுல் டைமாக வெறும் யூடியூப் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வெளியே எனக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் தெரியும். ஆல்ரெடி நான் கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஃபோட்டோஷாப் தெரியுன்றதுனால ஆட் பேனர் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் இருந்தேன். சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி 3.5 லட்சம் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம், விட்டுட்டு போக வேணாம், திரும்ப வந்து நம்ம சேனலை க்ரோ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஹோப்பில் சரி நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல வீடியோஸாக போட ஆரம்பித்தேன். பட் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஹோப் வந்து போக ஆரம்பிச்சிது. சரி நம்ம வந்து இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், யாராச்சும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு அவங்கள வச்சு நம்ம சேனலை இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாத நம்ம கண்டென்ட் வந்து பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி நம்ம வந்துட்டு ரெகுலராக அதாவது கரண்ட் அஃபேரும் பேசணும், ப்ளஸ் வந்து இந்த லிஸ்டிங் கண்டென்ட்டும் பேசணும், லிஸ்டிங் வர்சஸ் லாங் டேர்ம் கண்டென்ட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டை தேட ஆரம்பித்தேன். நம்ம சேனல்லே போஸ்ட் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லேயும் நிறைய வீடியோஸில் சொன்னேன். இதை பார்த்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க. பட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசு, யூடியூபுக்கு அவங்க புதுசு, ஆடியன்ஸை பொறுத்தவரை அவங்க பழசுன்றதுனால அவங்க கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டை மாற்றி நிறைய பேர் ட்ரை பண்ணேன். அதில் வந்து அகெயின் மதுரையிலேருந்து ஒரு நண்பர் நானே தான் கான்டாக்ட் பண்ணேன். மார்வல் மக்கள்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருந்தாரு, ஒரு சின்ன சேனல் தான். பட் அவர்கிட்ட வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருந்தது. அதனால் சரி இவர் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசும்போது சரி ப்ரோ நம்ம இதுக்கப்புறம் பண்ணலாம், ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். பட் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவர் வந்து மணி மைண்டட் கிடையாது. அவர் தான் அகில் ப்ரோ. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட எய்ம் என்னென்னா ஒரு டைரக்டர் ஆகணும், சினி ஃபீல்டில் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும், பெருசாக ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இன்றைக்கி வரைக்குமே அவருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபயர் அவருக்குள்ளே இருந்ததுனால சரி கரெக்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கரெக்டாக 2023 பிப்ரவரி மாதத்துலேருந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு நம்ம சேனலில். ஆண்ட்மேன் குவாண்டமேனியா படம் வந்தது, அந்த டைம்லேருந்து போஸ்ட் கிரெடிட் சீன் ரிவ்யூவிலேருந்து ஆரம்பித்தவர் தான். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அகில் ப்ரோ வந்து நம்ம சேனலில் ஒரு பார்ட்னர் மாதிரி சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 90% இப்போ அவர் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுறது, தம்ப்நெயில் கிரியேஷனு, சோர்ஸ் டவுன்லோட் பண்ணி மற்ற வேலைகள்லாம் பார்க்குறது, கண்டென்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸை டீல் பண்ணுறது எல்லாமே வந்து அகில் ப்ரோ தான். ஸோ அதனால் வந்து எனக்கும் சரி அவர் வந்து ஓரளவுக்காச்சு பேசுகிறாரு. நான் வந்து இடையில பேசுவேன். மார்ச் ஏப்ரல்லாம் வந்து நருட்டோ பூம் ஆகுது. நான் ஆல்ரெடி நருட்டோ கொஞ்சம் பார்த்துருந்தேன். பட் எனக்கு விட அவர் நீங்கள் பேசுங்க ப்ரோ, புது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு, மக்களும் கொஞ்சம் ஏற்றுக்கணும் உங்களை அப்படின்றதுனால நீங்களே பேசுங்க நருட்டோ கண்டென்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச விட்டேன். ஆக்சுவலி அவர் வந்து அந்த சேனல், அவரோட மார்வல் மக்கள்ஸ் சேனல் வந்து அந்த ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வந்து சரியில்லை. அதாவது இப்படி பண்ணால் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும், தம்ப்நெயில் இப்படி வச்சா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க, வீடியோ எடிட்டிங் இப்படிலாம் பண்ணணும், மிஸ்டேக் வராமல், காப்பிரைட் கிளைம் ஆகாமல் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற சின்ன நுணுக்கம்லாம் அவருக்கு தெரியல. ஸோ நான் என்னோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸும் அவரோட அந்த ஒரு இது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் டேலண்ட்டும் வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆனதுனால லைட்டாக அப்போ தான் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிது. பட் அந்த கண்டென்ட் வந்து அவரால் ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ், ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்னால அவரோட கண்டென்ட் வந்து இனி வரைக்குமே கொஞ்சம் ட்ராக் ஆகுது. ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. அவர் மைண்டில் இருக்கிறது வாய் வழியாக வராது. ஆனால் வந்து ஒரு நல்ல வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்ன்றதை விட ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன். சினி ஃபீல்டை பற்றியும் சரி, நம்ம இந்தியன் சினி ஃபீல்டும் சரி, டிசி மார்வல் அந்த ஹாலிவுட் ரிலேட்டடாகவும் சரி, ஒரு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன் தான். அதுவும் இல்லாத நல்ல ஆர்வம் இருக்குது. மற்ற வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு நல்ல ஆர்வம் இருக்குது. அந்த கண்டென்ட்ஸ்லாம் போட ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வர ஆரம்பிச்சது. ஆடியன்ஸும் வந்து கொஞ்சம் பில்ட் ஆக ஆரம்பித்தாங்க.
அந்த டைமில் நருட்டோ பூம் ஆனதுனால அனிமே கண்டென்ட் வந்து நல்லா பீக்குக்கு போச்சு. அதுவும் இல்லாத அந்த டைமில் ஹாலிவுட் வந்து ஒரு ஸ்ட்ரைக் போச்சு. ஹாலிவுட்லேருந்து பெருசாக ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வரல. அந்த டைமில் இந்த சைடு டிசி மார்வல் அதெல்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருந்ததுனால எங்களால் பெருசாக மேனேஜ் பண்ண முடியல. சரி நான் வந்து ஃபுல் டைமாக அனிமே கவர் பண்ணுவோம், அனிமே டாபிக்ஸே நிறைய மெஜாரிட்டியாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமே கண்டென்ட்ஸாக போட ஆரம்பித்தோம். கொஞ்சம் க்ரோத் கிடச்சிது. ஆனால் இதில் நிறைய ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால, அதாவது புது யூடியூப்பில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு கண்டென்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது இன்டெப்த்தாக தெரியாததுனால ஆடியன்ஸ் வந்து அடி வாங்க ஆரம்பித்தாங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. ஆனால் நாங்கள் வந்து விடவே இல்லை. சரி ப்ரோ ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி எப்படியாச்சும் நம்ம இழந்த ஆடியன்ஸை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தது, போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஜென்ரலான சினிமா ரிலேட்டடாகவே ஜென்ரல் கண்டென்ட்ஸு ப்ளஸ் அப்டேட்ஸு, பிரேக் டவுன்ஸு, ஹிடன் டீட்டெயில்ஸு, போஸ்ட் கிரெடிட் சீன் பிரேக் டவுனு, திங்ஸ் யூ மிஸ்டு அப்படின்ற மாதிரி டாப்பிக்கு, வாட் இஃப், இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு கண்டென்ட்ஸ்லாம் நிறைய போட ஆரம்பித்தோம். சப்போர்ட் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் கிடச்சிட்டு இருந்தது. பட்டு அதுக்கப்புறமும் அனிமே கண்டென்ட் ஃபாலோ ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆச்சு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. பெருசாக ஒரு க்ரோத் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு பீக் இருந்ததுன்னு சொல்லலாம். 2020, 2021 அந்த டைமில் எனக்கு தோணினது என்னென்னா, சரி நம்ம காமிக்ஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே இது சொன்னேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. காமிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேவேஜ் காமிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசி மார்வல் மாதிரி ஒரு கான்செப்டெல்லாம் வச்சு ஒரு பெரிய லெவலில் நம்ம பண்ணோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி இப்போ வரைக்குமே மைண்டில் இருக்குது. நிறைய பேரும் சஜஸ்ட்லாம் பண்ணாங்க நம்ம சேனலுக்கும் சரி, இப்போ அந்த டைமில் இந்த ஆடியன்ஸும் சரி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், ஸ்டோரி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பர்சனல் கமெண்ட்டு, பர்சனலாக வாட்ஸ்அப்பில் டீல் பண்ணது, இது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்கெட்சிங்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, கண்டென்ட் எடுக்கிறது, ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம். பட் எங்களால் முடியவே இல்லை. நான் வந்து என்னோடய விஷன் என்னென்னா, ஒரு காமிக் யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுறோம், அட்லீஸ்ட் அதை வந்து காமிக் புக்காக இல்லாமல் ஒரு மோஷன் அனிமேஷன்னு சொல்லுவாங்க, நார்மல் 2D அனிமேஷனை மோஷன் அனிமேஷனாக பண்ணுறது வந்துட்டு சிம்பிளாக மோஷன் காமிக்ஸ், வெப் காமிக்ஸை வந்து மோஷன் காமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து டிஜிட்டலாக ஸ்கெட்ச் பண்ணி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயும் நாங்கள் பண்ணது, இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆர்டிஸ்ட் வச்சு நான் அந்த டைம்லேயே பண்ணது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனலோட இது வந்து அந்த டைம்லேயே இந்த மாதிரி ஒரு 4-5 நோட்டு வாங்கி அந்த டைம்லேயே ஸ்கெட்சிங்லாம் பண்ணோம். ஸோ இது மாதிரிலாம் நிறைய பண்ணோம். கேரக்டர்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிட்டு பேக்ரவுண்ட் வந்து அந்த டைமில் வந்து சரி டிஜிட்டலாக பண்ணிக்கிட்டு இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருந்தது. பட் எங்களால் முடியவே இல்லைங்க. அது வந்து ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட்டு சரியாக அமையல. ஒரு ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் தான் என்னோடய வீட்டில் இருந்து ஒரு பக்கத்து ஏரியாவில் இருக்கார். டேரெக்டாக அவரு போய் நான் டீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து எங்களால் ஒரு 2-3 எபிசோடு கூட எங்களால் லான்ச் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அது அப்படியே போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே கிடப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து எல்சியூ ப்ராஜெக்ட்டு, லோகேஷ் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து படம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட் இஃப் ஸ்டைலில் நம்ம ஒரு ஸ்டோரி எடுத்து அந்த கேரக்டர்ஸை வச்சு நம்ம ஒரு கதையை பில்ட் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதைலாம் யோசித்து அதை பண்ணோம். ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் வந்து சொதப்பினதுனால அப்படியே பாதியிலே ட்ராப் அவுட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த ஆசை வந்து விட்டு போகலை. சரி நம்ம வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு வாட் இஃப் கான்செப்டை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நருட்டோ யூனிவர்ஸையும் ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸையும் மிங்கிள் பண்ணி அந்த கேரக்டர் வந்து இதில் வந்தால், இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்தால், அதாவது உதாரணத்துக்கு யூஜியும் சட்டோரோ கோஜோவும் இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும், அதாவது நருட்டோ யூனிவர்ஸ்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க யூனிவர்ஸ்க்கு போகிறாங்க, எப்படி மாதுரா வந்து சுகுனாவோட ஃபியூஸ் ஆனார், இப்படின்ற ஒரு சூப்பரான கான்செப்ட், ஒரு சூப்பரான ஸ்டோரி லைன் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராஸ் ஓவர் மாங்காவை பார்த்தீங்கன்னா ஒரு 3 எபிசோட் நாங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாங்களே வந்து ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் இல்லாமல் நானே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அந்த விஷயத்தெல்லாம் நானே பார்த்துக்கிட்டேன். அதாவது விஷுவலாக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நானே ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸ் டவுன்லோட் பண்ணி எடிட்டிங் ஒர்க் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு எபிசோடுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியை பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 1.5 hour 2 hours அப்படி வந்து ஒரு எபிசோடுக்கும் ஸ்டோரியை நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கிரிப்டாக நான் ரைட் பண்ணுவேன். ரைட் பண்ணி அதை வந்து அவருக்கு அகிலுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அவரு அதுக்கப்புறமா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி பேசி அனுப்புவார்.
ஒரு ஸ்டோரி எப்படி நரேட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டைலில் வந்துட்டு அவர் சூப்பராக நரேட் பண்ணி அனுப்புவார். அதன் பிறகு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங், தம்ப்நெயில் ஒர்க்கு, அப்லோடிங் ஒர்க்கு எல்லாமே நான் பார்த்துக்குவேன். இப்படி வந்து ஒரு 3 எபிசோட் நாங்கள் பக்காவாக போட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4th எபிசோட்லேருந்து புது புது கேரக்டர்ஸ் வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாதுராவும் சுகுணாவும் வந்து ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மைண்டில் ஒரு விஷன் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம விஷுவலாக கொண்டு வரத்துக்கு ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா புது ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆங்கிள் வரும். இப்போ உதாரணத்துக்கு அந்த மாதுரா ஃபியூஸ்டு சுகுணா வந்து ஃபைட் பண்ணுறாரு, இல்லை வந்துட்டு போர்ட்டல் வழியாக போகிறாரு, இல்லை ஃபயர் பவரை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிக்சர் தேவைப்படும். அது என்னால் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி அந்த 3 எபிசோடே எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுது. ஒவ்வொரு கேரக்டர்ஸோட பிஎன்ஜி ஆல்ரெடி யூஜி, சுகுணா, மாதுரா இவங்களோட பிஎன்ஜிஸ்லாம் கட் பண்ணி நானே ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி அப்படி தான் வந்து அந்த 3 எபிசோடை மேக் பண்ணுது. ஆனால் அந்த 4th எபிசோட்லேருந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தோங்க. ஆனால் வந்துட்டு அந்த கண்டினியூ பண்ண முடியல. இந்த மாதிரி புது புது கேரக்டர்ஸ் உள்ளே இன்வால்வ் பண்ணணும். மினோட்டோக்கெலாம் ஒரு சூப்பரான ஆரிஜின் வச்சுருந்தோம். எப்படி வந்து மினோட்டோட கிளான் வந்து இதுவாச்சு, அவரோட அப்பா அம்மா யார், அவங்க எப்படிலாம் வந்து ஹையரார்கி எப்படி இருந்தது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மினோட்டோ ஆரிஜின்லாம் வச்சுருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எதையுமே எங்களால் அதில் கொடுக்க முடியல. ரீசன் என்னென்னா நான் இது சொன்னது தான். ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து யாராச்சும் ஒரு நல்ல ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது ப்ரோ, ஒர்க்கை தாண்டி நான் வந்து படிக்கிறேன் இல்லை வேலை செய்கிறேன், இந்த ஒரு கமிட்மெண்ட்டை தாண்டி நான் எவ்வளோ தான் கமிட்மெண்ட் இருந்தாலும் டெடிக்கேட்டடாக நான் பண்ணுவேன் ப்ரோ. எனக்கு இது பேஷன், அந்த ஸ்கெட்சிங்ன்றது ஒரு பெரிய பேஷன், அதில் பெருசாக நான் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படின்றவங்க யாருக்காச்சும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம சேனல் கூடயும் எங்கள் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குன்னா இப்போ கூட எடுத்து அதை திரும்ப நம்ம போட தயாராக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த 3 எபிசோடு போட்ட எஃபோர்ட்டுக்கும் சரி, டைமுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பெருசாக அந்த டைமில் இது கிடைக்கல. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு மட்டும் ஒரு 30K வியூஸ் போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் போட்ட 2 எபிசோடுக்கும் வந்து பெருசாக சப்போர்ட் இல்லாத காரணத்தினாலையும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட்டு அந்த விஷுவலுக்கு இல்லாத காரணத்தினால அதையும் அப்படியே ஹோல்டில் வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து மைண்ட்லலாம் இருக்குது, நல்ல பிளான் இருக்குது, நல்ல ஒரு ஸ்டோரிலாம் இருக்குது. ஆனால் கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் மாதிரியான விஷயங்கள் தடையாக இருக்கிறதுனால கண்டினியூ பண்ண முடியல. அதனால் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை அகில் ப்ரோக்கு இன்ஸ்டாவில் பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள், இல்லை எனக்கே கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது தான், டெடிக்கேட்டடாக பண்ணணும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனை தாண்டி எது இருந்தாலும் நம்ம இறங்கி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து இருந்தாங்கன்னா நம்ம அதை எடுத்து கண்டினியூஸாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால அது ஹோல்டப் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம், அதாவது போன வருஷம் மார்ச் சொல்லலாம், மார்ச்சிலேருந்து அதையும் ட்ராப் அவுட் பண்ணதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். வழக்கம் போல் வந்து கண்டென்ட்ஸ் வந்து மூவிஸ் வந்ததுன்னா பிரேக் டவுன் பண்ணுறது, ரிவ்யூ சொல்கிறது, அதை தாண்டி ஆஸ் யூஷுவல் லிஸ்டிங் வேர்சஸ் கூட நான் போடாதனால அவர் அகில் ப்ரோ வந்து ஒரு கட்டத்தில் அவரையும் விட்டுட்டார். வேர்சஸ் வேணாம் ப்ரோ, எனக்கு செட் ஆகலை அந்த கண்டென்ட்டு, ஒரு நியூட்ரலாக பேசினாலும் அது வந்து இந்த பக்கம் நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு வந்து அந்த கண்டென்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேர்சஸ் கண்டென்ட்டை விட்டுட்டார் டோட்டலாக. அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு. இப்போ வரைக்கும் அதுதான் அப்படியே போயிட்டுருக்கு. இதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னென்னா, ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப்: குவாண்டமேனியா அந்த படத்துல இருந்தே ரிவ்யூ, போஸ்ட் கிரெடிட் சீன், பிரேக் டவுனு, எண்டிங் எக்ஸ்பிளனேஷனு, ஹிடன் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து அப்போத்துலேருந்தே நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஐ மீன் அகில் ப்ரோ வந்து பேசி தருவார், நான் எடிட் பண்ணி அப்படியே அப்போத்துலேருந்து போட்டுட்ருக்கோம். இப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு 2 வீக்ஸாக வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிற பெரிய தலை, ஐ மீன் நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும், எம்சி ப்ரோ வந்து கொஞ்சம் ஆப்சன்ஸ் இருக்கார். கொஞ்சம் ஒரு பர்சனல் இஷ்யூவா இல்லை என்னன்னு தெரியல, எக்ஸாக்டாக என்ன ரீசன்னு தெரியல. நிறைய அசம்ஷன், நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. பட் நம்ம எதுவும் தெரியாமல் பேசக்கூடாது. ஸோ 2 வாரமாக அவர் இல்லாத காரணத்தினால நாங்கள் அவர் இடத்த வந்து நாங்கள் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நாங்கள் வந்து இதுதான் உன் டைம், ஏறி கபிலா இப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம சேனலை வந்து யாரை பார்த்தும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த கண்டென்ட்டை எடுத்து இப்படி போடணும், அப்படி எடுத்து போடணும், இந்த டைம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நாங்கள் போடுறத அப்படியே போட்டுட்டு தான் இருக்கோம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்க ஃபுல் டைமாக உட்காந்துட்டாங்க. நான் ஃபுல் டைமாக இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெயினான விஷயமே ஒரு சேனலுக்கு ஆடியோ தான். ஸோ ஆடியோ வந்து அகில் ப்ரோ தான் தரப்போகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொஃபஷன் போய்கிட்டு இருக்காரு. அவர் வேற ஒரு ஒர்க்கு போயிட்டு நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கு வந்து நாங்கள் அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்கு மேலே எனக்கு ஆடியோ அனுப்புவார்.
நான் என்ன பண்ணுவேன், முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது, அது போக நாளைக்கு ஆக்சுவலி அன்றைக்கே போட்டிருக்கணும், ஆனால் மறாவது நாள் காலையிலே எப்படியாச்சும் போட்டுருணும்னு சொல்லிட்டு 11:30 மேலே 12 மணிக்கு மேலே நான் உட்காருவேன் திரும்ப எடிட்டிங் பண்ணுறதுக்கு. எடிட் பண்ணி அதை 2-3 மணிக்குள்ளே முடித்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுருவேன். எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 6:30-7 மணி. இப்போ வந்த படங்களை விட்டுருங்க, சூப்பர் போல் ட்ரெய்லர் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் விட்டுருங்க. இதே வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் வந்தது அந்த டைமில், அதாவது ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்களா டீசர் ட்ரெய்லர், அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே நாங்கள் போட்டோம். அந்த ட்ரெய்லர்லாம் வந்துட்டு சரி எம்சி ப்ரோ வந்து நைட்டே போட்டார், நம்ம அட்லீஸ்ட் மார்னிங்காச்சும் போடுவோம்னு சொல்லிட்டு அப்படிலாம் போட்டோம். இது ஏன் போடுறோன்னா ஒரு ஹோப்பு தாங்க. இந்த சேனல் வந்து ஆல்மோஸ்ட் மூழ்கிடுச்சின்னு சொல்லலாம், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் வச்சுப்போம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேஷன் ப்ளஸ் என்னோட பேஷனும். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக்ஸு விட்டு போன அந்த ஹோல்டப் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஜெக்ட்ஸு, இது போக பெருசாக எதையாச்சும் நம்ம ஒரு சீரியஸ் பர்சனலாக எடுக்கணும், டிவி சீரியஸ் இந்த மாதிரி எடுக்கணும், மூவி கூட ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்படிலாம் வந்து பெரிய எய்ம் இருக்குது. அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது அட்லீஸ்ட் இந்த சேனல் தான். இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ரெவன்யூ சம்பாதிக்கிறோம், அதை தாண்டி ஒரு பேஷன், பெரிய ஸ்ட்ராங்கான பேஷன் இருக்குது 2 பேருக்கும், அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நான்லாம் வந்து போன வருஷம் கிவ் அப் பண்ணிடலான்னு இருந்தேன். வேணாம், நம்ம வந்து ஏதாச்சும் கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்கு போகலாம், வேறு ஏதாச்சும் ஒர்க்கு பார்த்துட்டு போயிடலாம், ஒர்க்கு பார்த்தா டீசெண்டான ஒரு சேலரி, அமைதியாக வாழ முடியும். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப யோசிப்போம், என்னடா இது விட்டுட்டோமே, அட்லீஸ்ட் கொஞ்சம் சைட்லேயாச்சும் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. அதனால தான் வந்து கொஞ்சமாச்சு நம்ம வந்து ஹோப் வச்சுக்கிட்டு இன்னி வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். விட்டு போக மனசே வரலங்க, அதுதான் உண்மை. எப்படி கில்பர்ட் ப்ரோ வந்து விட்டு போனார் எனக்கு உண்மையாக ஐடியா இல்லை. அவ்வளோ பெரிய சேனலில் அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருந்தாரு அவர். ஆனால் சொல்லுவார் அடிக்கடி, நிறைய வீடியோவில் நான் பேசுகிறத பார்த்துருக்கேன், இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, இந்த கம்யூனிட்டியே டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அது பெட்டர் ட்ரூத்து தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மற்ற ஹிந்தி கம்யூனிட்டி, எல்லா கம்யூனிட்டிலையும் டாக்ஸிசிட்டி இருக்கும், பட் தமிழ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. நான் இது வந்து உங்களை குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்துட்டு இந்த ட்ரோல் பண்ணுறவங்க, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது நிச்சயம் அது அஃபெக்ட் பண்ணும். என்னடா இவன் இப்படி சொல்கிறான், நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிலாம் தோணும். ஆனால் அதுதாங்க உண்மை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கிரியேட்டராக வந்துட்டு நாங்கள் உண்மையிலேயே சொல்கிறோம், இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்க சினாரியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டெக் கம்யூனிட்டி வந்து எப்படிலாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இப்படிலாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நாங்கள் அதை தாண்டி எதுவுமே பண்ணுறதில்ல, நெகட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் எதுவும் பண்ணுறதில்ல, பணத்துக்காக எதுவும் பண்ணுறதில்ல. நாங்கள் ஓனாக கண்டென்ட் எடுக்கிறோம், நாங்கள் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறோம், நிறைய டைம் எடுத்து கண்டென்ட்டை மேக் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் எங்களோட சைடில் வந்து பண்ணுறது. அதை தாண்டி நாங்கள் எதுவும் இல்லீகலாவோ உங்களை மேனிப்புலேட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லா அவேர்னஸும் உங்களுக்கே தெரியும், யார் நல்லா பேசுகிற யார் பேசுகிறதில்ல அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது எங்கள் இடத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறானுங்க அப்படின்றத நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த ஆதங்கம் உங்களுக்கு தெரியும். சரிங்க, இப்போ நாம் வந்து மெயினான விஷயத்துக்கு வரோம். ஸோ நான் வந்துட்டு இந்த கிராஸ் ஓவர் மாங்கா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 கண்டென்ட் மேக் பண்ணேன். பர்டிகுலராக சொல்லணும்னா கல்கி படம் வரும்போது அஸ்வத்தாமனோட ஆர்ஜின், கர்ணன் வெர்சஸ் அர்ஜுனனோட அந்த வில்லு காண்டிபமோ விஜய் தனுசு வில்லை பற்றின வேர்சஸ்ஸு, இதை தாண்டி விஷ்ணுவோட அவதாரங்கள், இப்படி ஒரு சில கண்டென்ட்ஸ், முக்கியமான கண்டென்ட்ஸ் மட்டும் மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக ஹோப்பே போயிடுச்சுங்க. நான் வந்து அதுக்கப்புறம் வேர்சஸ்லாம் 2 கண்டென்ட்லாம் மேக் பண்ணேன். ஆனால் வந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்காத காரணத்தினால சரி நம்ம வந்து வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், சைட்டில் எதையாச்சும் பண்ண ஆரம்பிப்போம், வெறும் இந்த சேனல் ரெவன்யூ மட்டும் வச்சே நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. ஏன்னா சேவேஜ் எம்பையரும் நான் வந்து கண்டினியூ பண்ணுறதில்ல, அதுவுமே நான் வந்து போன வருஷத்தே பிகினிங்லேயே கிவ் அப் பண்ணிட்டேன். வேணாம், இது சுத்தமாக யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. அனிமல் கண்டென்ட்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய எஃபோர்ட் போட்டு மேக் பண்ணுவேன், பட் எந்த ஒரு சப்போர்ட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காத காரணத்தினால அதை அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ மெயின் ரெவன்யூ இந்த சேனல் தான். இப்போ இதுலேயுமே நான் வந்து பேசுகிறது நிறுத்திட்டு சரி அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் மார்ச் ஏப்ரல் அந்த டைம்லேருந்து நான் விட்டுட்டேன். டோட்டலாக கண்டென்ட் போடுறதே வந்து அதை சொல்கிறேனே ஒரு 10% கூட நான் பேசலை. அந்த சுச்சுவேஷன் மாதத்துக்கு ஒரு கண்டென்ட் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம வந்து டோட்டலாக போயிடுவோம், ஏதாச்சும் ஒன்று சைடில் ப்ரொஃபஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீ கீப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். பீ கீப்பிங்னா ஒன்றும் இல்லை, தேனி பெட்டி வாங்கி அதில் வந்து தேன் பூச்சிகளை வளர்த்து அது மூலமாக தேனை வந்து சேகரித்து பண்ணுற தொழில்.
இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், நான் அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் வந்துட்டு வீக் டேஸில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன். ப்ளஸ் வந்து எனக்கு இயற்கை விவசாயத்தை மேலே ரொம்ப ஒரு நாட்டம் இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ஆர்வம் இருக்குது எனக்கு. செலக்ட் பண்ணிட்டு சரி இதுக்கு நம்ம வந்து முறையாக பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சரல் காலேஜில் போயிட்டு 1 day பீ கீப்பிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெட்டிகளை வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலி கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்லேயே எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இங்கே இந்த லொக்கேஷனில் பெட்டிகள் இருக்குது, இவங்க நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்ததுனால அவங்ககிட்டே பெட்டிகள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. போன வருஷம் மே 5ஆம் தேதி நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெட்டிகளை எங்கே அஃபோர்டபுளாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது சென்னையிலே ஒருத்தர்கிட்ட இருக்குது, ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு பெட்டிகளை வாங்கலாம்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணால் அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார். ஆக்சுவலி இந்த பீ கீப்பிங்லேயே பெரிய ஒரு கோல்மால் வேலை, தில்லுமுள்ளு, நிறைய பாலிடிக்ஸ் இருக்குங்க. எல்லா தொழிலையும் இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் அதுக்கு மேலே இருக்குது. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேங்க. இதுக்கப்புறம் வீடியோ சொல்லணுன்னா நான் போடுவேன், அதில் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது, பீ கீப்பிங் சம்மந்தப்பட்டது, இல்லை வந்து தேன் சம்மந்தப்பட்டது, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃப்யூச்சர் எனக்கு. நான் இதில் இன்னொன்று இறங்குறதுக்கான காரணம் என்னென்னா, விவசாயம் தாங்க ஃப்யூச்சரு. இருக்கிற ப்ரொஃபஷன்லேயே வந்துட்டு மெடிக்கல், ரொபோட்டிக்ஸு, ப்ரோக்ராமிங், இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் இப்போ டாமினேட்டிங்காக இருக்குது. இது எல்லாத்த விட என்ன கேட்டிங்கன்னா விவசாயம் தான் வந்து அழிவில்லாத ஒரே தொழில். அதனால் சரி இதை நம்ம எடுத்துப்போம்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். ஸோ இப்படி வந்து நான் பெட்டிகளை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து சென்னையிலே ஒரு ஆள் கிடைச்சாரு. அவர்கிட்ட போய் பெட்டிகளை கேட்டால் அவர் அநியாயத்தின் ரேட்டு சொன்னார். ஆக்சுவலி 5 பெட்டிக்கான அமௌண்ட்டு கொடுத்துட்டேன், ஆனால் வந்து அவர் பெட்டியை தரவே இல்லை எனக்கு. இழுக்கடிச்சிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் அப்போ தான் பாப்புலேஷனே உருவாக்கி எனக்கு எடுத்து கொடுக்குற அந்த இது, அது உங்களுக்கு சொன்னால் தெரியாது, நான் ஃப்யூச்சரில் அதெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். பாப்புலேஷனை உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வாரம் என்னை அலைய விட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் பெட்டிகளை எனக்கு நீங்களே வச்சுங்க, எனக்கு காசு திருப்பி கொடுங்க, நான் வேறு இடத்துல வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்குறதுக்கே நான் அவ்வளோ போராடினேன். அதுக்கப்புறமா அந்த காசை ரிட்ரீவ் பண்ணிட்டு வேறு ஒரு இடத்துல நான் ரிசர்ச் பண்ணி கடைசியாக தான் எனக்கு வந்து சரி யார் வந்து நல்லா இந்த ஃபீல்டில் இருக்கா, நல்ல பெட்டிகளை தரா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது திருநெல்வேலியில் கமலா தேன் பண்ணின்னு ஒரு இயற்கை தேன் பண்ண வச்சுருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட நான் வாங்கினேன். ஒரு 10 பெட்டி வாங்கினேன். அதை வாங்கி எங்கள் சிஸ்டர் வீடு வந்து வண்டலூர் பின்னாடி கொலப்பாக்கன்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. ஆக்சுவலி வண்டலூர் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு வில்லேஜ் மாதிரியும் இருக்கும், சிட்டி கலந்த மாதிரியும் இருக்கும், ஒரு அவுட் ஆஃப் சிட்டி அப்படின்றதுனால நல்ல ஒரு போர்ஷனாக இருந்தது. சரி என்கிட்ட எதுவுமே லேண்ட் இல்லை, இது பீ கீப்பிங்கை பொறுத்தவரை நல்ல சோர்ஸ் இருக்கிற ஏரியா வேணும். அதாவது பூச்செடிங்க, பூ அதிகமாக இருக்கிற ஏரியா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாமரம், தென்னை மரம், வேப்ப மரம், புளிய மரம், அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த முருங்கை மரம், இந்த மாதிரியான மரம், செடி கொடி, பூ சம்மந்தப்பட்ட நெக்டார் எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் தேவை. அந்த மாதிரி போர்ஷன் இருக்கிற இடத்துல தான் நான் வைக்கணும். ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேண்டே இல்லை, நான் எங்கன்னு போயிருப்பேன். அதனால் அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு சரி இங்கே ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கடைசியில் ஒரு 10-15 ஏக்கர் இருக்கிற ஒரு காம்பவுண்டு க்ளோஸ்டு உள்ள அந்த ஏரியாவை நாங்கள் செலக்ட் பண்ணோம். கொலப்பாக்கத்துக்கு பேக் சைட்லேயே ஒரு ஏரியா ஒட்டினா மாதிரி இருக்கும். அது அங்கே செலக்ட் பண்ணோம். ஒரு ப்ரைவேட் லேண்ட் அது. அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க வந்து கால்நடைகள் பராமரிக்கிறது அந்த மாதிரியான இடம் அது. ஆனால் அவங்க லேண்டில் வந்து சுற்றி நிறைய தென்னை மரம், ஒரு 50-60 தென்னை மரம் இருக்கும். அது போக வாழைத்தோப்பு வச்சுருக்காங்க, மாமரம் நிறைய இருக்குது, இப்போ வேப்ப மரம் சுற்றி நிறைய இருக்குது. அது போக அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இல்லை, அது போக அங்கே ஒரு பெரிய ஒரு மலை சோர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு நல்ல இயற்கை சூழல் இருக்குது, சோர்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த செலக்ட் பண்ணி ஒரு மந்த்லி ஒரு 2K ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி நான் பார்த்து அதை பேசி வச்சு அங்கே ஒரு 10 பெட்டி வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் பெரிய ஸ்ட்ரகிள்ங்க. அதை கரெக்டாக நான் வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டில் வாங்கினேன். வாங்கி வச்சு ஒரு 1 மந்த்து கூட இல்லை, ஏன் வாங்கின ஒரு 2வது நாளே வந்து 5 பெட்டி காலி. அது எதனால் போச்சு என்ன ஏதுன்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அது வந்து எப்படி காலி ஆச்சுன்னு மேலோட்டமாக சொல்கிறேன். அது என்னன்னா, இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டிவ் பீ கீப்பிங். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வச்சு தான் வளர்க்கணும் இதை. ஆனால் நான் வாங்கும்போது திருநெல்வேலியிலேருந்து அவரோட வண்டியில் ட்ராவல் பண்ணதுனால என்ன ரீசன்னாலும் தெரில, தேனி காலனி வந்து அந்த பெட்டியில் தங்காமல் ஒரு 5 காலனி வந்து 5 இல்லை 6 காலனி போயிடுச்சு. 4 பெட்டி தான் இருந்தது.
அதுக்கப்புறமா திரும்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி, செல்ஃப் லேர்னிங் தான் எல்லாமே லேர்ன் பண்ணி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எப்படி வந்து பெட்டிகளை பிரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டு நானே தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். போக வர பெட்டி பிரிக்கும் போதோ இல்லை ஃபீடு கொடுக்கும்போதோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தம்பி ஹெல்ப் பண்ணார். நானும் கொஞ்சம் அப்படியே இருந்ததை வச்சு லேர்ன் பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் வந்து கரெக்டாக இந்த மழை சீசன் வந்துருச்சு. மழை சீசன் வந்ததுக்கப்புறம் ஒரு அந்த 4 பெட்டிக்கு அப்புறம் நான் நிறைய பிரித்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 பெட்டிக்கிட்ட வந்தேன். நான் வந்து அந்த டைமில் ஒரு நல்ல பரவாயில்ல டெவலப் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் ஒரு ஹோப்லாம் வந்தது எனக்கு. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம 30-40 பெட்டிக்குள்ளே எடுத்துடலாம் அப்படின்ற நிலமையில மழை சீசன் வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடுச்சுங்க. திரும்ப ஒரு 5 பெட்டி 6 பெட்டி அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். நம்ம ஃபீடிங்லேயும் சரி, அந்த இடத்துல பீஸும் வந்து தங்காது. ஸோ இந்த காலகட்டத்தை நெருங்கிறதுக்குள்ளேயே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இப்போ கடைசியில் ஒரு 20-25 பெட்டிக்கிட்ட கையில் இருக்குது எனக்கு. மைக்ரேட்டிவ் பீ கீப்பிங்கிறதுனால நம்ம ஒரே இடத்துல வைக்க முடியாது. எங்கே சோர்ஸ் கிடைக்குதோ பிரித்து அங்கே தான் வைக்க முடியும். அதனால் வாழ்த்தோப்பில் ஒரு 10 பெட்டி, அதுக்கப்புறமா வெளியே ஒரு 5 பெட்டி காம்பவுண்ட் வெளியே, அதுக்கப்புறமா எங்கள் சிஸ்டர் வீட்டாண்ட ஒரு 10 பெட்டி. அது போக நாங்கள் செங்கல்பட்டில் நான் இன்னொருத்தர் கூட டைப் வச்சு அவர் மூலமாகவும் அங்கே பெட்டிகள் வச்சுருக்கேன். ஒரு 100 பெட்டி 150 பெட்டிக்கு இப்போ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புன்றதுனால இன்னும் நான் மார்க்கெட்டிங் பண்ணல. ஸோ இந்த வீடியோனா ஒரு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சேனல் வந்து இப்படி இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காகவோ இல்லை. ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து தேன் ப்ராடக்ட்ஸு, தேன் ஊரல் வகைகள்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே நம்ம வந்து இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி பேர் வந்து லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ்னு இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஸோ அதன் பேரில் வந்துட்டு தேன், சுத்தமான நம்ம பெட்டி தேன், அது போக மலை தேனும் இருக்குது. செங்கல்பட்டில் வந்து மலை தேன் கட்டும். அங்கே வந்து முந்திரி தோப்புலாம் இருக்குது. அங்கே கட்டுற மலை தேன் வந்து நாங்கள் எடுப்போம். அது போக தேன் ஊரல் வகைகள் இது எல்லாமே, அந்த குல்கந்து, கேஷ்யூ, அதுக்கப்புறம் ட்ரை மிக்ஸு, பூண்டு, இது எல்லாமே பண்ணுறோம். ஒரு 8-9 ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல்லேருந்து வர ரெவன்யூவை தாண்டி இன்னும் நான் வந்து என்னோட தேனி பெட்டிகள்லேருந்து பெருசாக பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னும் ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணுறதோ இல்லை ஹனி எடுத்து சேல் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணலை. உண்மையை சொல்லணும்னா இதுதான் நம்ம பெட்டிகளுக்கு ஃபஸ்ட்டு சீசன். நான் வந்து டைப் வச்சு செங்கல்பட்டில் இன்னொருத்தர்கிட்ட டைப் வச்சு அவர் மூலமாக வந்து பிஸ்னஸ் ஆல்ரெடி இறங்கிட்டேன். அதாவது பாட்டில் நானே ஓனாக டிசைன் பண்ணி இந்த லேபிள் போட்டு பாட்டில் இன்னொரு இதில் வாங்கி தேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அது போக இந்த தேன் சார்ந்த பொருட்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது நம்ம லோக்கலாக இங்கே நான் எங்கள் ஏரியாவில் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாராச்சும் கேட்டாங்கன்னா தெரிஞ்ச சர்க்கிளுக்கு பண்ணுவேன். அது போக வாரத்தில் ஒரு நாள் சண்டே ஆர் சாட்டர்டே இந்த மாதிரி வீக்கெண்டில், ஏன் வீக் டேஸில் கூட நான் வந்து ஸ்டால் போடுவேன். நான் மட்டும் போயிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்டால் போடுவேன். அதுலேயும் பெரிய ஒரு சிக்கலுங்க. எங்கே என்ன பண்ணாலும் யார் மூலமாவது நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரதான் செய்யுது லைஃப்பில். அது போலீஸ்காரங்க, நிறைய பிரச்சனை, அதெல்லாம் நிறைய தாண்டி தாங்க இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு ஆதங்கமாக பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம சொசைட்டி வந்து இந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம பிஸ்னஸ் ஒரு பக்கம் ஓகே பணம் சம்பாதிக்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி ஒரு உண்மையாக இருப்போம். ஆல்ரெடி கார்ப்பரேட் லெவலில் வந்து இதே ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வாங்க முடியும். ஆனால் வந்து அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை, அந்த கம்பெனியை போயிட்டு இந்த தேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதோட நம்பகத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கூட நம்ம ப்ராடக்ட் வாங்குங்க, இல்லை நீங்கள் வெளியே கூட வாங்குங்க, ஆனால் உண்மையை வாங்குங்க. அதாவது உண்மையான ஆர்கானிக் ஹனியை வந்து தேடி வாங்குங்க. ஸோ இது கூடவே வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ நான் பண்ணியிருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ, ட்ரை மிக்ஸு, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து குல்கந்துலாம் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டு. குல்கந்து, அதுக்கப்புறம் பேரிச்சை, இந்த மாதிரி ஒரு 8-9 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். முக்கியமாக சொன்னால் தேன் எள்ளி, தேன் இஞ்சி, இது ரெண்டும் நான் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அது ஃபீட்பேக் வந்து நல்லா வரலை அப்படின்னு. ஏன்னா அது சித்த முறைப்படி நம்ம வந்து கற்றுக்கிட்டு பண்ணணும். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஆர்கானிக்காக இது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியே பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அது உண்மையாக சொல்லப்போனால் அதுலேயுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குங்க, எல்லாத்துலேயுமே இருக்குங்க. அது நான் வந்ததுக்கப்புறம் ஒன்றா நம்ம பண்ணும்போது தான் தெரியுது அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. அதில் நிறைய பின்னாடி வந்து பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய நெகட்டிவான விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இறங்கியிருக்கேன் பார்த்தீங்களா,
இந்த மாதிரி பண்ணக்கூடிய எந்த இதுவாக இருந்தாலும் சோப் மேக்கிங் பண்ணுறாங்க, வீட்டில் இருந்தே ஹோம்மேடாக பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கண்கூட செய்கிற ஒவ்வொரு பேட்சையும் நீங்கள் பாருங்கள். யாராச்சும் செஞ்சு இதை வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 50 வீடியோ 100 வீடியோ ப்ரொமோஷனல் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு வீடியோ 2 வீடியோவாச்சும் மேக்கிங் வீடியோ பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கண்கூட காமிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. ஏன்னா இதுலேயுமே தேன் நெல்லி செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் நம்ம இதுக்காக நம்ம அதில் பேசுகிறோம், அவங்கள டவுன் பண்ணி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. உண்மை என்னன்றதை அலசி ஆராய்ச்சி பாருங்கள். நான் சொன்னதை மெயினாக ஃபாலோ பண்ணிங்க. எப்படி செய்கிறாங்க நம்மளே இன்னும் கொஞ்ச நாளில் போட போகிறோம், எப்படிலாம் நம்ம செய்கிறோம், ஹோம்மேடாக நம்ம பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராடக்ட்டை கூட நீங்கள் ஒரு ட்ரையல் பேக் மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நம்ம லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் போடுவேன். நம்ம மறக்காமல் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் ப்ராடக்ட் வேணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லை எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிச்சயம் அதை பற்றி பேசுவோம். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சேனல் ஒரு பக்கம் அது போய்கிட்டு இருக்கு. அது வந்து அகில் ப்ரோ வந்து நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, நீங்கள் வந்து மற்ற விஷயத்த பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நான் எடிட்டிங் வேலை, ஐடியாலஜி எல்லாமே இருக்குதான், இருந்தாலும் டெக்னிக்கல் ஒர்க்கை தாண்டி நான் பெருசாக அதில் பேசுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அகில் ப்ரோ தான் பார்த்துக்கிறாரு. நான் வந்து ஃபுல்லாக விலகிட்டேன்னு சொல்லலாம். விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ப்ரோ நீங்கள் கண்டென்ட் பேசுங்க ப்ரோ, அகில் ப்ரோ பேசட்டும், ஆனாலும் நீங்களும் வந்துட்டு பழையபடி வேர்சஸ் லிஸ்டிங்கு மித்திக்கல் டாபிக் இந்த மாதிரி நீங்களும் பேசுங்க அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நானும் வந்து அதுக்கப்புறம் மேக் பண்ணேன், சரி ஆடியன்ஸ்க்காக நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட் எடுத்து ஸ்கிரிப்டை ரைட் டவுன் பண்ணி ஒரு 1.5 நாள் ஒர்க்குங்க. நான் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என் சைடில் மட்டும் ஒரு 1.5 நாள் ஒர்க்கு தேவைப்படும். அது போட்டு ஒரு 15K 20K இந்த ரேஞ்ச் வந்தால் கூட மனசு ஆறுங்க. கொஞ்சம் அவ்வளோ எஃபோர்ட்டு போடுறோம். ஒரு டைம்லலாம் வந்து 1 lakh 2 lakhsலாம் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்த சேனல் இது. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால சரி நம்ம விலகிக்கலாம், இப்போதைக்கு விலகிக்கலாம். நாளை பின்ன ஏதாச்சும் சேனல் க்ரோத் இருக்குது, இல்லை வந்து பேசுகிறதுக்கு ஆள் தேவை, கண்டென்ட் பேசுகிறதுக்கு வேணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அகில் ப்ரோக்கு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் இறங்கி பண்ணலாம். இப்போயுமே வந்து பேசலாம், ஆனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் தாங்க வேஸ்ட்டாக போகுது, டைமு எஃபோர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அதுக்கு நம்ம இந்த தொழிலையாச்சும் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம், அந்த ஒரு எஃபோர்ட்டை வந்து இதில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் போட்டிருக்கேன். ஆடியன்ஸை பொறுத்தவரை நான் பேசினாலும் ஒன்று தான், பேசலைனாலும் ஒன்று தான். ஏன்னா வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆடியன்ஸ் வந்து எப்பயோ நம்ம சேனல் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மீதி இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணுறது மட்டும் பத்தாதுங்க, சல்யூட் தான் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நாள் விடாமல் இப்படி தசரதன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ஃபாலோ பண்ணோம். அவர் வந்து அகிலன்றவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி சேர்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறவங்களுக்குலாம் உண்மையிலே தேங்க்ஸுங்க. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு வியூவர்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் சல்யூட் பண்ணிக்கிறேன். திரும்பி எனக்கு வந்து பேசணும்னு ஆசை தான், ஆனால் இப்போதைக்கு குவிட் பண்ணிக்கிறேன். அதாவது ஆடியோ ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்போ திரும்பவும் சொல்லிக்கிறேன். நான் பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமானதோ இதுக்கப்புறம் நான் கேமரா முன்னாடி தான் பார்க்க போகிறீங்க, இல்லை எதனா லைவ் வர்றதோ இல்லை இந்த மாதிரி கேமரா முன்னாடி வர கண்டென்ட்டுக்கு மட்டும் நான் இதுக்கப்புறம் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது போக கண்டென்ட் ரீதியாக எதனா வேணும் ப்ரோ, உங்கள் சைட்லேருந்து வேணும், கண்டிப்பாக வேணும் இது அப்படின்ற மாதிரி யாராச்சும் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் வரேங்க, நான் வந்து பேசுகிறதுக்கு வரேன். அதை தாண்டி இந்த இதில் தான் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம தொழிலில் தான் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கு. அதனால் தொடர்ந்து உங்களோட ஆதரவு மட்டும் கொடுங்க, எனக்கு அதுவே போதும், எனக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் அது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாதாரணமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை போடலான்னு மட்டும்தான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் நிறைய ஆதங்கமான விஷயத்தை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஒரு ப்ரோமோ வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A2. சாரிங்க, A2ன்னே எடிட் பண்ணி எனக்கு அதே மைண்டில் நிற்கிது. அவங்களோட அட்மின். நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். பாய்.